இந்த வீடியோல பிசிக்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். An echo returns in 3 seconds if the speed of the sound is 342 meter per second. What is the distance of the reflecting surface from the source? So question என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வால் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்கோ ரிட்டர்ன் ஆக போய் பட்டுட்டு திருப்பி வர 3 செகண்ட் ஆகுதான். சவுண்டோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 342 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸுக்கும் சவுண்ட் எழும்புற சோர்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் 342 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு டைம் 3 செகண்ட். செகண்ட் டு செகண்ட் கேன்சல் ஆயிரும். ஆன்சர் வந்து மீட்டரில் கிடைக்கும். 6 12 ரிமைனிங் 1 10 1026 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் இங்கே வருது. அப்படிதான், அதான எக்கோ. இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் வந்து இங்கேயே கேட்குது. ஸோ அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த சவுண்டு உருவாகிற சோர்ஸுக்கும் வாலுக்குமான டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது போயிட்டு திருப்பி அப்படியே டபுளாக இருக்குது. ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1026 டிவைடட் பை 2 513. ஸோ 513 மீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.